ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண போஸ்டோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்னிட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே எப்போ இந்த வீடியோ பார்க்குறது அப்போ உங்களுக்கு ரெஸ்னிட் ஆக தான் இருக்கும். ஓகே ஸோ யாருக்காவது போஸ்ட் ரீடிங் வேணும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. போஸ்ட்டில் ஹீலிங் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ நம்மளில் வந்து நிறைய பேர் வந்து டிப்ரெஷன் ஆகிறதுக்காக ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டு தான். ஓகே ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் சைலண்டாக இருக்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கொடுக்காம அவங்க சைலண்டாக தான் இருக்கலாம். பட் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் டிப்ரெஷன் ஆகுறீங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் உங்கள் மைண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன், இப்போ நீங்கள் காலையில் எழும்புறீங்க, ஒரு கிளாஸ் காஃபி குடிக்கிறீங்க. ஸோ அப்போ அந்த ஒரு போஸ்டரோட தாட்டை வந்து உங்கள் மைண்டு கொடுக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தாட்டாக கொடுக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த தாட்லேயே மறுபடி இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃபுல்லாக அந்த ஒரு போஸ்டோட தாட்டே மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதில் ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நெகட்டிவாக இருக்கட்டும் பாசிட்டிவாக இருக்கட்டும் இதெல்லாம் திங்க் பண்ணி லாஸ்ட்டு என்ன ஆகும், ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. லாஸ்ட் என்ன ஆகும், டயர்டாக இருக்கும், கோவம் வரும், அதுக்கப்புறம் டிப்ரெஷன் ஸ்டேட்டில் போவீங்க. ஆக்சுவலி நம்மளே ராசாக்கிறது நம்ம மைண்டு தான். நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம மைண்டு ஏதாவது ஒரு தாட்டை போட்டு நம்மளை டிப்ரெஷனில் கொண்டு வந்து விட்டோம். ஓகே அதுக்கு மெயின் நம்மளை அழிக்கிறதே நம்ம மைண்டு தான். ஓகே ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நீங்கள் வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும், மனசை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பீஸ் கிடைக்கும். ஓகே மைண்டை கண்ட்ரோல் பண்ண படிச்சிட்டிங்க, மனசை கண்ட்ரோல் பண்ண படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம் பெருசாக தெரியாது. எந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும் உங்களை அது வந்து டிஸ்டர்ப் பண்ண மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் படிக்கணும். ஸோ அதுதான் மெடிடேஷன். ஓகே நீங்கள் நிறையவே திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க, இதை ஃபஸ்ட்டு ஒரு தாட் வரும், அடுத்து பத்திரம் அந்த தாட்லேயே நீங்கள் மூழ்குவீங்க. லாஸ்ட்டு வந்து கோவம் வரும், டிப்ரெஷனில் போகுவீங்க, டயர்டாக இருக்கும், வேலை செய்ய முடியாது, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே ஸோ மைண்டுக்கு ஒரு பீஸ் கொடுக்கணும். அது நமக்கு மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு அது மெடிடேஷன் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த மைண்டையும் மனதையும் வந்து கண்ட்ரோல் ஒரு பேலன்ஸில் கொண்டு வரலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு அது என்ன சொல்கிறது, டிப்ரெஷன் எதுவுமே இல்லாமல் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக பேலன்ஸ் பண்ணி நம்ம லைஃப்பை கொண்டு போக முடியும். ஓகே நீங்கள் வேணால் திங்க் பண்ணி பாருங்கள், உண்மையான விஷயம் இதுவாக தான் இருக்கும். ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Ten of Wands, Three of Cups, Two of Wands, Empress, Eight of Cups, Five of Wands, Ten of Cups, Ten of Pentacles, Judgment, Temperance, King of Cups, Two of Swords. So bottom of the deck, Ace of Swords. Completion. Okay. Missa. Okay. Fighting.
Fast lives, okay. Temperance, okay. Clenching to be fast, okay. Silence, okay. ஓகே. ஸோ இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண போஸ்டோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ வீடியோ ஜெனரேட்டி யாருக்கு ரெஸ்னிட்டாக நாங்கள் எடுத்துக்க மொத்தமாக ஃப்ரீயாக விட்டுருவோம். ஓகே ஓகே இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு பேலன்ஸும் இல்லை. மேபி நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செலிப்ரேஷன் வேணும், ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஒரு போஸ்டர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மனசை விட்டு ஃப்ரீயாக பேசணும், எங்கேயாவது தனியாக மீட் பண்ணணும், ஸோ நினைக்கலாம். பட் அது எதுவும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டு இல்லை. கரண்ட் சுச்சுவேஷனில் சுத்தமாக ஒரு செலிப்ரேஷனே இல்லாத ஒரு சுச்சுவேஷன், பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷன் நடந்துகிட்ருக்கு. ஓகே. தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஆள் சைலண்டாக இருக்கார். ஓகே, ஆள் சைலண்டாக இருக்கிறனால உங்களுக்கு சில டவுட் நிறைய வரலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பு இனி ஃப்யூச்சர் உண்டா, இல்லைங்க முடிஞ்சு போச்சா, இனி வருவாங்களா வரமாட்டாங்களா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்க வேண்டாமா, என்ன பண்ணுறது தெரியாத சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கலாம் கரண்ட் சுச்சுவேஷனில். ஏன்னா ஆள் சைலண்ட்டு. ஓகே ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. தேர்ட் பார்ட்டிங்கிறது இந்த பர்சனோட மதராக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். மதருங்கிறது ஃபேமிலி தானே. ஓகே, இதில் மதர் இஷ்யூ உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபாஸ்ட்டில் உங்களுக்கும் இந்த நீங்கள் லவ் பண்ண போஸ்டருக்கும் நிறைய சண்டை, தேவையில்லாத வார்த்தைகள் விட்டுருக்கலாம். ரெண்டு பேரோட பிஹேவியர் வந்து ரூடாக இருக்கலாம். ரெண்டு பேரும் மாறி மாறி காயப்படுத்திருக்கலாம். பல விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு. ஓகே, ஸோ நமக்கு இங்கே அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் சொன்னால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு. அது தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கும் சரி இந்த ஒரு போஸ்டரும் சரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்கள் காயப்படுத்திட்டு. ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா, இதில் வந்து ஒரு சிலவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம். ஓகே, இல்லைங்க ஒரு பெஸ்ட் லவ்வர்ஸாக இருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்து குழந்தை குட்டிங்களாம் ஆன பிறகு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் டிவோர்ஸ் ஆகிட்டு. டிவோர்ஸ் இல்லைங்க அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லைங்க டிவோர்ஸ் ஆகிட்டு. இந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கலாம். ஹஸ்பண்ட் நீங்கள் ரெண்டு செப்பரேஷன் இருக்கலாம். என்ன சொல்கிறது, சண்டை போட்டுட்டு நீங்கள் வந்து பிரிஞ்சு இருக்கலாம், செப்பரேஷன் இருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தை குட்டிங்களோட பிரிஞ்சு செப்பரேஷன் இருக்கலாம். ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாஸ்ட்டில் உங்களுக்கும் இந்த ஒரு போஸ்டருக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு. இதெல்லாம் இந்த ஒரு போஸ்ட் அதெல்லாம் இந்த ஒரு போஸ்டோட மைண்டுக்குள்ளே உண்டு. இதில் ஒரு விஷயம் தேர்ட் பார்ட்டி உங்களை பற்றி ஏதாவது சொல்லி கொடுத்துருண்டு. ஸோ அப்போ அந்த ஒரு போஸ்ட் ஆல்ரெடி நடந்த விஷயங்கள்லாம் திங்க் பண்ணி எஸ் அப்போ தேர்ட் பார்ட்டி சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட ஒரிஜினல் கேரக்டர் அவங்களுக்கு தெரியும், ஹஸ்பண்டுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்லும்போது அது வந்து வேறு மாதிரி இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பு. நம்மளோட எல்லா A to Z நம்ம எல்லாத்தையும் திறந்து சொல்லுவோம், நம்மளை பற்றி A to Z அவங்களுக்கு தெரியும். அப்போ இவருக்கு ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட உண்மையான ஒரு முகம் தெரிஞ்சிட்டு. ஓகே, சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், சில சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற அளவுக்கு சில சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிருக்கும். அப்போ தேர்ட் பார்ட்டி உங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது அப்போ இவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா எஸ் தேர்ட் பார்ட்டி சொல்கிறது கரெக்டாக சொல்லிவிட்டு இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து என்ன சொல்கிறது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவருக்கு ஃபீல் ஆகிருக்கலாம் உங்கள் மேலே. ஓகே, ஸோ இங்கே என்னென்ன யாருமே இங்கே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு போஸ்டரை இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த போஸ்டருக்கு இருக்கிற ப்ளஸ்ஸு ஒரு பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும், இப்போ ஒரு போஸ்டரை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம்னு சொல்லும்போது டோட்டலாக நம்ம அக்செப்ட் பண்ணுறது தானே. அதில் இருக்க பாசிட்டிவாக நம்ம அக்செப்ட் பண்ணணும், அவங்க இருக்க நெகட்டிவாக அக்செப்ட் பண்ணணும், அதுதானே ஸ்நேகம். இவங்க ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிறாங்க, மைனஸை வந்து பிடிச்சி வச்சுட்டு என்ன சொல்கிறது, நம்ம ராங்கு, நமக்கு ஒரு நம்மளை ராங்காக கெயிட் பண்ணுறது.
எல்லாருக்கிட்டே ப்ளஸ் இருக்குது, எல்லாருக்கிட்டே மைனஸ் இருக்குது. ஸ்னேகங்கிறது வந்து ஒரு ஆளை வந்து டோட்டலாக அஸ்பெக்ட் பண்ணுறது. அவங்ககிட்ட இருக்க ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், மைனஸாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும், பாசிட்டிவாக இருக்கட்டும், நல்லது கெட்டது எல்லாத்தையும் முழுமையாக நம்ம ஒருத்தவங்களை அஸ்பெக்ட் பண்ணுறது. அவங்களோட கஷ்டம் நஷ்டம், அவங்களோட குறை, இது எல்லாம் தெரிஞ்சும் அவங்கள நம்ம மனதார அஸ்பெக்ட் பண்ணுறது ஸ்னேகம். ஓகே, ஆனால் பட் என்ன சொல்கிறது, பட் இவங்க பார்த்தீங்கன்னா சில 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 நெகட்டிவ் நம்மக்கிட்ட இருக்கும்ல. சில டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப கோவம் வரலாம், தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் விடலாம். ஸோ அதை இவங்க பிடிச்சு வச்சுட்டு தேர்ட் பார்ட்டி சொல்லி கொடுக்குறதையும் கேட்டுட்டு இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பை இவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம், இல்லைங்க விட்டுட்டு போயிருக்கலாம். ஓகே, தென் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகும் பல டைம் நீங்கள் இந்த ஒரு பர்சனுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு, பல டைம் கால் பண்ணிட்டு, பல டைம் மெசேஜ் பண்ணிட்டு, உங்களோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு, இந்த ஒரு பர்சனுக்கு இல்லை நீ நினைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது, நீ ஏதோ ராங்காக நினச்சிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோ, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை உண்மையாக ஸ்நேகிக்கிறேன், பல தடவை நீங்கள் கெஞ்சிருக்கலாம். பட் இவரோட மைண்டுக்குள்ள என்னென்னா, இன்றைக்கி பல தடவை கெஞ்சி இவர் உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு. இவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா, இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை. ஏன்னா ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் இந்த ஒரு பர்சன் அதை ரிலீஸ் பண்ணிட்டு இல்லை, அதை பிடிச்சி தொங்கிட்டு உங்களை பற்றின தாட் வரைக்கும் ஒரு டைமாக இருக்கட்டும், தேர்ட் பார்ட்டி வந்து கரெக்டாக அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திட்டு, இல்லைங்க இவராக அந்த விஷயங்களை ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி இனி வேண்டாம், இனி இந்த முன்னோட்டு கொண்டு போகிறது சரியில்லை, இது ஒரு ஃப்யூச்சர் இல்லை, இது லைஃப்பில் டோட்லி வேண்டான்னு இவர் முடிவு பண்ணிட்டு இவருக்கு உங்களை பற்றின தாட் வரக்கூடிய டைமாக இருக்கட்டும், உங்களை பற்றின ஞாபகங்கள் வரக்கூடிய டைமாக இருக்கட்டும், இவரோட மைண்டுக்குள்ளே இது வேண்டாம், இது இனி ஃப்யூச்சர் இல்லை, முடிஞ்சு போச்சு, அந்த அளவுக்கு இவங்க திங்க் பண்ணிட்டு. ஓகே, அப்போ நான் சொன்ன மாதிரி பல தடவை நீங்கள் வந்து ரியாலிட்டி என்னென்னு புரிய வைக்கிறது இந்த பர்சனுக்கு பல எஃபோர்ட் நீங்கள் எடுத்துட்டு, பல ஸ்டெப்ஸு பல தடவை நீங்கள் நீ புரிஞ்சுக்கோ, உங்களை புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் நிறைய ட்ரை பண்ணிட்டு, பட் இவர் ஒன்றும் பிடி கொடுத்த மாதிரிலாம் சைலண்டாக இருந்துட்டு. ஓகே, அப்போ கரெக்டான சுச்சுவேஷனில் சரி, ஓகே, உங்களோட மைண்டுக்குள்ள நான் என் மேலே ஒரு தப்பு இல்லை, நான் இப்போ தப்பு இருந்தாலே நம்ம ஃபீல் பண்ணுறது, நம்ம மேலே தப்பு இருந்தால் நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். ஓகே, சரி, நான் இந்த ரிலேஷன்ஷிப் அது உங்களுக்கு தெரியும், என்னோட கேரக்டராக இருக்கட்டும், என்னோட மனசாக இருக்கட்டும், அது யூனிவர்ஸுக்கு தெரியும். ஓகே, இதுக்கு மேலே இந்த எவ்வளோ தூரம் புரிய வைக்கிறது ட்ரை பண்ணிட்டேன், பட் அடுத்தவங்களுக்கு பேச்சை கேட்டு தான் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இப்போ தப்பு பண்ணாதே நான் ஃபீல் பண்ணுறதுக்கு நான் தப்பு பண்ணவே இல்லையே, எனக்காவது ஒரு நாள் எனக்கு இந்த ஒரு போஸ்ட்டுக்கு என்னை பற்றி புரிய வரும், அன்றைக்கி வருவாங்க, அந்த ஒரு ஹோப்பில் நீங்கள் வந்து கரெக்டான சுச்சுவேஷனில் செல்ஃப் லோ பண்ணுறீங்க, உங்களில் ஃபோக்கஸ் ஆகுறீங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க. பட் இந்த ஒரு பர்சனுக்கு என்ன சொல்லுது, இந்த ஒரு பர்சனுக்கு கூட எமோஷ்னலி கனெக்டட் உண்டு, பட் என்ன இருந்தாலும் சரி, ஓகே, புரிய வைக்கிறதுக்கு நல்லா ட்ரை பண்ணியிருப்பீங்க, இனி புரிய வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, சைலண்டாக இருக்கிறவங்க சைலண்டாகவே இருக்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம், வரக்கூடிய டைம் வரட்டு, அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த ஒரு போஸ்ட்டுக்கு கொடுத்த ஸ்நேகம் வந்து ஒரு தாய் வந்து ஒரு மகனுக்கு கொடுத்த ஒரு ஸ்நேகமாக, ஒரு தாய் தன்னோட மகனுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுப்பாங்க, அதே மாதிரி ஒரு ஸ்நேகத்துக்கு கொடுத்துருண்டு. ஓகே, பட் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது, தேர்ட் பார்ட்டியோட பேச்சு கேட்டு இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் பண்ணிட்டு. என்ன தேர்ட் பார்ட்டியோட பேச்சை கேட்டாலும் உங்களை பற்றியான ஒரு விஷயங்கள் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் இருந்தாலும் உங்கள் மேலே கோவம் இருக்கலாம், இல்லைங்க ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் தேவையான வார்த்தைகள் நீங்கள் பேசியிருக்கலாம், இல்லைங்க இவங்களும் பேசியிருக்கலாம். ஸோ எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலும் இவருக்கு ஸ்நேகம் உண்டா கேட்டால் அஃப்கோர்ஸ் ஸ்நேகம் உண்டு. ஓகே, ஸ்நேகங்கிறது ஒரு உண்மையான உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு, உங்கள் மேலே பாசம் உண்டு, எல்லாம் உண்டு. பட் இருந்தாலும் இவரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, என்ன சொல்லுது, எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கட்டும், அதெல்லாம் சப்ரஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதெல்லாம் ஸ்நேகம் உண்டு, ஸ்நேகம் இருந்தாலும் அதை ஒன்றும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை, அவ்வளோதான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் சைலண்டாக இருக்காங்க. ஏன்னா தேர்ட் பார்ட்டியோட பேச்சு கேட்டுட்டு சைலண்டாக இருக்காங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வேறு யாராவது வந்துட்டாங்களா, இல்லைங்க இந்த ஒரு பர்சன் வேறு யாரையும் பார்த்துட்டாங்கன்னு கேட்டால் நெவர், கிடையாது. என்ன சொல்கிறது, எமோஷ்னலி உங்கள் கூட தான் கனெக்டட், பட் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை, இவரோட எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் சைலண்டாக இருக்காங்க. பட் என்ன இதில் இவரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஃபேமிலிக்காக, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இவர் ரிலேஷன்ஷிப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போனாலும் இவருக்கு ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இவருக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்கலாம். ஓகே, இவருக்கு லைஃப்பில் எல்லாமே உண்டு. ஃபேமிலி ഉണ്ട്, ഫ്രണ്ട്സ് ഉണ്ട്, நல்ல கெரியர் உண்டு, எல்லாமே இருக்கலாம். யூனிவர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சனுக்கு அது எதுவுமே இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு மன நிறைவே ஒரு சமாதானத்தை கொடுத்துட்டு கிடையாது. ஓகே, எல்லாம் இருந்தும் இவருக்கு வந்து சந்தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாம் இருக்குது. தேர்ட் பார்ட்டி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நல்லா சம்பாதிக்கலாம், சொத்து சுகம் எல்லாமே இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் இவர் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு, இவர் ஃபேமிலிக்காக உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு போன பிறகு ஓகே, என்ன இருந்தாலும் இவர் ஏதோ திரும்பி பார்க்குறது உங்களை தான். ஓகே, எல்லாம் இருந்தும் ஒரு என்ன சொல்கிறது, எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, இவரே திரும்பி எல்லாம் இவர் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போன கதை சுச்சுவேஷனில் இவரே திரும்பி நோக்கிறது உங்களை தான். ஓகே, இனி இவருக்கு ஏதோ ஒன்று குறவுண்டு, நீங்கள் வேணும் திரும்பி அந்த ஒரு சுச்சுவேஷன். அதே மாதிரி இந்த ஒரு இவருக்கு ஆக்சுவலி இவருக்கு ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு. இவருக்கு ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும், இல்லைனா இவருக்கு ப்ராப்ளம்ஸ் உண்டு, இவருக்கு நிறைய போர்டன்ஸ் உண்டு. பட் என்ன இருந்தாலும் இவருக்கு எவ்வளோ போர்டன்ஸ் இருந்தாலும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் உங்ககிட்ட வந்து பேசும்போதோ இல்லைங்க உங்களை பார்க்கும்போதோ அதெல்லாம் இவருக்கு ஹீல் ஆகும். இவருக்கு அதெல்லாம் ஹீல் ஆகிட்டு உண்டு. இல்லைங்க நீங்கள் ஏதாவது இவரோட கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ எது திறந்து சொல்லும்போது நீங்கள் இந்த பர்சனை ஹீல் ஆக்கிட்டுண்டு. இல்லைங்க நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் சொல்கிற அந்த என்ன சொல்கிறது, இட்ஸ் ஓகே விட பார்த்துக்கலாம், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், அது இந்த பர்சனை ஹீல் ஆக்கிட்டு. எவ்வளோ போர்டன்ஸ் இருந்தாலும் இந்த பர்சனுக்கு உங்ககிட்ட வந்து பேசும்போது இவருக்கு அது ஹீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவர் ஃபேமிலிக்காக உங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. அது கரெக்டான ஒரு விஷயந்தான், சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. பட் வேறு யாரும் இவங்க லைஃப்பில் வந்துட்டாங்க, இல்லைங்க இவர் வேறு யாரையும் பார்க்குறாங்களா, இல்லைங்க சந்தோஷமாக இருக்காங்களா கேட்டால் இவருக்கு சந்தோஷம் இருக்கலாம். இவரை சந்தோஷமாக வைக்கக்கூடிய இவரால் சந்தோஷமாக வைக்கக்கூடிய கழிவுள்ள ஒரு பர்சன் தான். பட் என்ன இருந்தாலும் இவரை ஏதோ திரும்பி பார்க்குறது உங்களை தான். ஓகே, இவருக்கு 10 ஆஃப் கப்ஸ், இவருக்கு உங்கள் கூட இருக்கும்போது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு, எல்லா விதத்துலேயும் ஒரு சந்தோஷம் கிடச்சிட்டு. பட் நீங்கள் போன பிறகு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகிட்டு. நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுதுல்ல, இவருக்கு லைஃப்பில் எல்லாம் உண்டு மேபி. பட் இவர் திரும்பி பார்க்குறதோ எல்லாம் இருக்குது, பட் இதை திரும்பி பார்க்காம பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க பாருங்கள். ஸோ உங்களா திரும்பி பார்க்குறாங்க கரண்ட் சுச்சுவேஷனில். எல்லாம் இருக்குது, பட் ஏதோ ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு சந்தோஷம் இல்லை, ஏதோ ஒரு நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீலு. കറണ്ട് സിറ്റുവേഷനിൽ ഇവർക്ക് എല്ലാം മനസ്സിലായിട്ടുണ്ട്, ഉങ്ങളുടെ വാല്യൂ മനസ്സിലാക്കിയിട്ടുണ്ട്. இவருக்கு எவ்வளோ போர்டன் இருந்த பிறகும் இவருக்கு உங்கள் கூட பேசும்போது உங்கள் கூட இருக்கும்போது அது எதுவுமே அது பெரிய ப்ராப்ளமாக இவருக்கு தெரிஞ்சிட்டலாம், அது இவருக்கு മനസ്സിലാகுது. இவருக்கு லைஃப்பில் எல்லாம் இருந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டு அது മനസ്സിലാகுது. பட் எல்லாம் இருந்து இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் சைலண்டாக தான் இருக்காங்க. காரணம் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், சைலண்டாக தான் இருக்காங்க கரண்ட் சுச்சுவேஷனில். தென் இன்னொரு விஷயம் என்னென்னா பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்ட் உண்டு. ஓகே, என்ன சொல்கிறது, இப்போ ஒரு மனுஷன் ஒரு நாள் 2 நாள் கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லைங்க ஒரு மாதம் கண்ட்ரோல் பண்ணலாம், நீங்கள் 2 மாதம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு நாளையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறது பயங்கர பாடு தானே. அதேமாதிரி இவர் மேபி மைண்டை டைவெர்ட் பண்ணலாம், இல்லைங்க கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இல்லைங்க வேறு எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து மைண்டை டைவெர்ட் பண்ணி என்ன இருந்தாலும் இவரே நைட்டு உறங்கக்கூடிய டைமாக இருக்கட்டும், இல்லைங்க தனியாக இருக்கக்கூடிய டைமாக இருக்கட்டும், இவருக்கு உங்களை பற்றின தாட் வரலன்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் இவரோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட்டிங் பண்ணுறாரு. ஓகே, ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட், ஒரு சமாதானம் இல்லை, எல்லாம் தெரியும் இவருக்கு, எல்லாம் தெரியும். தேர்ட் பார்ட்டி கூட சந்தோஷமாக ஒன்றும் இல்லை. தேர்ட் பார்ட்டி கூட என்ன சொல்கிறது, தேர்ட் பார்ட்டி இவர் உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டி இவர் சூஸ் பண்ணாங்கன்னா தேர்ட் பார்ட்டி கூட ஒன்று கரண்ட் சுச்சுவேஷனில் ஒன்றும் போகலை. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்ல போகிறேன், இப்போ தேர்ட் பார்ட்டிங்கிறது மதராக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்ன இருந்தாலும் ஒரு ஒய்ஃப் கிட்டே இருக்கிற ஒரு ஃபீல் மதர்கிட்ட கிடைக்காதுல்ல. ஓகே, இவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். பட் இவங்க வந்து என்னென்னா தேர்ட் பார்ட்டி வந்து இவங்க ரொம்ப நல்லவங்க நினைக்கணும். தேர்ட் பார்ட்டிக்கு மேலே இவங்களுக்கு பயங்கர பாசம் இருக்குதுன்னு காட்டிக்கணும். தேர்ட் பார்ட்டிக்கிட்ட நல்லவங்க, தேர்ட் பார்ட்டிக்காக இவங்க ஜீவிக்கிற மாதிரி தேர்ட் பார்ட்டிக்கு நல்லவங்க. ஓகே, தேர்ட் பார்ட்டி கடைசி வரைக்கும் நம்மளை நல்லவங்க. ஃபேமிலி தேர்ட் பார்ட்டிங்கிறது ஃபேமிலி தானே.
தேர்ட் பார்ட்டிக்கிட்ட நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்களாம், சீன் காட்டுறாங்களாம். அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனில் ஆக்ஷன் எடுக்காமல் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்கன்னு அதுக்கு மெயின் ரீசன் அதுதான். ஆனால் தேர்ட் பார்ட்டி சந்தோஷமாக இருக்குது கரண்ட் சுச்சுவேஷனில். தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு குறம் இல்லை. தேர்ட் பார்ட்டி அடி போல லைஃப்பில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்குது. பார்ட்டி செலிப்ரேஷன் வீட்டுக்குள்ளே என்ன சொல்ல கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இவங்க லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி வந்து தேர்ட் பார்ட்டியோட இதோட போஸ்டோட சொந்தக்காரங்க எல்லாம் ஃபேமிலியில் சேர்ந்து உட்காந்து ஏதோ பார்ட்டி செலிப்ரேஷன் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தேர்ட் பார்ட்டி சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு கம்ப்ளீஷன் இல்லாமல் எதுக்கோ வாழ்கிறோம், எதுக்கோ இருக்கிறோம், அந்த சுச்சுவேஷனில் ஜீவிச்சுட்டு இருக்கிறது இவங்களோட போஸ். ஓகே, இவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இவருக்கு தேர்ட் பார்ட்டியோட மனசு நோகக்கூடாது. ஓகே, தேர்ட் பார்ட்டியோட மனசு நோகக்கூடாது. பட் நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணாலும், நீங்கள் எவ்வளோ வரி பண்ணாலும் இவருக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் தேர்ட் பார்ட்டி என்ன. இப்போ நம்ம இருக்கோம், நம்ம லைஃப்பில் நம்ம அம்மா அப்பா கூட நம்ம வாழ்ந்து வந்துட்டுருக்கோம். திடீர்னு நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் என்ட்ரு ஆகுறாங்க. அப்போ நம்ம யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்? நம்மளோட ஃபேமிலிக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நம்ம ஃபேமிலியை பற்றி ஆயிரவே தப்பாக சொன்னாலும் நமக்கு நம்ம ஃபேமிலி நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். நமக்கு நம்ம ஃபேமிலி தான் பெருசாக இருக்கும்ல. அதே மாதிரி தான் இவருக்கு எல்லாம் தெரியும். உங்களை மாதிரி ஒரு பர்சன் லைஃப்பில் வரவே மாட்டாங்க. நீங்கள் கிடைச்சது இவரோட கிஃப்ட்டு எல்லாம் தெரியும். இருந்தும் இவர் வந்து தேர்ட் பார்ட்டி. ஓகே, தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இவங்க நல்லவங்க மாதிரி காட்டிக்கிறது. தேர்ட் பார்ட்டியோட மனசு நோகக்கூடாது. பட் என்ன இருந்தாலும் இவர் இந்த மாதிரி இது ஒரு கர்மாவாகும். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு லவ்வர்ஸாக இருக்கட்டும், இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது கர்மமாக ஃபேஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க. 2 பேருமே அப்படி தான். இவரும் அப்படி தான், நீங்களும் அப்படி தான். இவருக்கு எல்லாம் இருந்து இவருக்கு சந்தோஷம் இல்லை. இவரால் சந்தோஷமாக ஜீவிக்க முடியலை. இவர் தேர்ட் பார்ட்டி கூட நிற்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் லாஸ்ட் எண்டிங்கில் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். ஓகே, அதை நான் சொன்னேன்ல, அது உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும்னு என்ன. இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் சந்தோஷமாக ஒன்றும் இல்லை. தேர்ட் பார்ட்டி அடித்து பொழிச்சு லைஃப் அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு தேர்ட் பார்ட்டி. பட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் அதான் சொன்னேன்ல, எதுக்கு வாழ்கிறோம், எதுக்கு இருக்கிறோம், எதுக்கு தின்னுறோம், ஒன்றும் தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் சைலண்ட்டாக இருக்காங்க. பட் என்ன சந்தோஷமாக ஒன்றும் கிடையாது, சந்தோஷமாக ஒன்றும் இல்லை. அங்கேயும் நிறைய கான்ஃப்ளிக்ட் நடந்துட்டு இருக்குது. இவருக்கு எல்லாம் மனசில் ஆகுது. தேர்ட் பார்ட்டியோட ஒர்த்து உங்களோட ஒர்த்து எல்லாம் மனசில் ஆகுது. எல்லாம் மனசில் ஆகிட்டு சைலண்ட்டாக இருக்கார் ஆள். ஓகே, ஒரு சந்தோஷம் இல்லை. தேர்ட் பார்ட்டி கூட மேபி கரண்ட் சுச்சுவேஷனில் ப்ராப்ளம் தான் போயிட்டு இருக்குது. பட் இவர் எல்லாம் தெரிஞ்சும் ஓகே கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன் போகிறது வரைக்கும் போகட்டு, எல்லாம் பார்த்துக்கலாம். அந்த சுச்சுவேஷனில் கர்மா தான் ஃபேஸ் பண்ணுறது. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் கர்மா ஃபேஸ் பண்ணுறா, நீங்களும் கர்மா தான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க. பட் என்னதான் இருந்தாலும் இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டு, இது ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். இந்த ஒரு போஸ்ட்டில் நீங்கள் மீட் பண்ணது, இந்த ஒரு போஸ்ட் உங்கள் லைஃப்பில் வந்தது, இது எல்லாம் நம்ம விட்ட குறை தொட்ட குறைன்னு நம்ம சொல்லுவோம்ல. இந்த ஒரு போஸ்ட் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகணும், இந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், கர்மா ஃபேஸ் பண்ணணும், இதெல்லாம் விதி. ஓகே, பட் என்ன இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். அது ஏன்னா நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஒரு கார்டு டேரெக்டாகவே வந்துடும். கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் எவ்வளோ சைலண்டாக இருக்கலாம், ஒரு பிடி கொடுக்காமல் இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி முக்கியம்னு இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் இவர் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவார். நமக்கு ஏஸ் ஆஃப் சோர்ஸ் ஒரு கார்டு நமக்கு வந்துடுண்டு. இவர் இனி வரைக்கும் ஒரு டைமில் உங்களுக்கு உங்கள் பக்கம் நிற்பார், ஸ்ட்ராங்காக நிற்பார். நீங்கள் தான் வேணும். ஏன்னா இவருக்கு எல்லாம் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு எல்லாம் மனசிலாக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருக்காரு. இதுதான் கர்மா. ஓகே, எல்லாம் தெரிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாமல் நிற்கிறோம்ல, இதுதான் கர்மா. அது கர்மா ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஓகே, அவங்க கர்மா ஃபேஸ் பண்ணட்டும், நீங்கள் ஃப்ரீயாக விட்டுடுங்க. இவங்க நினச்சி நீங்கள் வரி படிக்காதுங்க, டென்ஷன் ஆகாதுங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை சந்தோஷமாக ஜீவிங்க, ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். திங்க் பாசிட்டிவ். ஓகே, யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், எல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும். யூனிவர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. எப்போவுமே நல்லவங்க கொஞ்சம் கஷ்டப்படலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லவங்க எப்போவுமே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் கண்டிப்பாக கடைசியில் அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். இவர் ஆளே சந்தோஷமாக ஒன்று வாழ நடிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லலாம், சீன் காட்டிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருக்கு நான் சொன்னேன்ல, இவருக்கு எல்லாம் இருந்து இவர் திரும்பி பார்க்குறது உங்களை தான். ஏன்னா இவருக்கு வேணும் நீங்கள். நீங்கள் இல்லாமல் இவரோட லைஃபை கம்ப்ளீட்டாக ஆகாது. இவருக்கு தெரியுது எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம மட்டும் தான் சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறோன்னு இவருக்கு தெரியுது. பட் இருந்தாலும் இவர் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காரு. தேர்ட் பார்ட்டிக்கிட்ட சீன் காட்டுறாங்க, நல்லவங்க நடிக்கிறாங்களாம். ஓகே, இருக்கட்டும், யாருக்கு நஷ்டம், அவங்க இருக்கட்டும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இவங்க வரக்கூடிய டைமில் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, இவங்க நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆகாதுங்க, ஒரி பண்ணிக்காதுங்க, பாசிட்டிவாக இருங்க, அடிப்பொலி நீங்கள் லைஃப்பில் என்ஜாய் பண்ணுங்கள். யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு ஒரு நஷ்டம் இல்லை, அவங்களுக்கு தான் நஷ்டம். ஓகே, அவங்க வேணால் வரட்டும்,
ஆனால் வருவார், ஷோராக வருவார். ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். அந்த டைமில் கரெக்டாக ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவார். ஓகே, ஸோ இங்கே நமக்கு இம்பார்ட்டண்டான நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தவிர்த்து நமக்கு 18 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட். இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசினேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து தேங்க்யூ யூனிவர்ஸுக்கு கிராட்டிவிட்டி சொல்ல மறந்துடாதுங்க. எந்தளவுக்கு கிராட்டிவிட்டி நம்ம சொல்கிறோமோ, யூனிவர்ஸுக்கு எந்தளவுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோமோ, அந்தளவுக்கு நம்ம லைஃப்பில் நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.